ஆமா, என்ன பண்ற? உனக்கு என்ன வேணும் சொல்லு. எப்ப பார்த்தாலும் அம்மா 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 நீ பிச்சைக்கார மாதிரியே கூப்பிட்டுக்கிற. என்ன வேணும் சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க தபலா கத்துக்க போறாங்களா நாளையில இருந்து. அதோட ஃபீஸ் வந்து 6000 ரூபாய். கொடுக்குறியா? 6000 ரூபாய் தபலா கத்துக்கிறது நல்ல பழக்கம் தான். உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளைகளா? பரவாயில்ல, என் புள்ள கொஞ்சம் டெவலப் ஆயிட்டுக்கிறான். 6000 ரூபாய் தானே வேணும், தாராளமா தரேன். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இது என்னன்னு தெரிஞ்சா? கிட்டாரு. நம்ம மேண்டலின் சீனிவாசன் வாசிக்கிறதானே இதான் இந்தியில சித்தாரே. ஓ, இது கிட்டாரா? காசு கொடுத்தல நான் வாங்கினேன். அப்படியா? நான் பாரு இது நாதஸ்வரம்னு நினைச்சுக்கிட்டேன்டா நானு. நீ சொல்லிதான் எனக்கு இது கிட்டாருன்னே தெரியுது. ஆமா, இத வாங்கும் போது ஏதோ ஒண்ணு சொன்ன பாத்து. அதை நான் பார்த்து வச்சுக்கிறேன். இத வாங்கும் போது இதே டைலாக் தான் சொன்னிய நீ. அம்மா என் ஃப்ரெண்ட்ஸுங்க இதே மாதிரி வந்து கூப்பிட்டா அம்மா அப்படின்னு பிச்சைக்கார மாதிரி வந்து கூப்பிட்டு என்ன சொன்ன, இதே டைலாக் சேம் டைலாக், கொஞ்சம் கூட மிஸ்ஸே ஆகல. என்ன சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்து கிட்டார் கத்துக்கிறதுக்கு போறாங்கம்மா, எனக்கு வந்து 8000 ரூபாய் ஃபீஸுக்கு ஆகுது, எனக்கு 8000 ரூபாய் கொடுமான்னு சொன்னேன். 8000 ரூபாய் கொடுத்ததும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிட்டாரோடயே வரானுங்க, எனக்கு கிட்டார் இல்லைன்னு சொன்னேன். 12000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்தேன். இத நான் வாங்கினப்ப எடுத்திய அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதை இப்படி தொட்டு கூட பாக்கல நீ. இதுல என்ன சவுண்ட் வருதுன்னாச்சு தெரியுமா? தெரியல. ஆனா உனக்கு இப்போ தபலா கத்துக்கணும். தபலா எப்படி வாசிக்கிறதுன்னு தெரியுமா? கத்துக்கதான் போறல, அப்ப கத்துக்கலாம். அதுக்கு எதுக்குடா கத்துக்கிற? நான் கத்து கொடுக்குறேன்டா உனக்கு. பாத்து பாத்து உன் மண்டைய போட்டு பொழக்கா போட மாட்டேன். கோபப்படுறாங்க 10 பைசாவுக்கு பிரச்சனை இல்ல. என்கிட்ட கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். கேட்டுக்கணும்.